திமுக காங்கிரஸ் இடையேயான கூட்டணி தொடர்பாக அரசல் புரசலாக பல்வேறு சர்ச்சைகள் எழுந்து வந்த சூழ்நிலையில் மத்திய காங்கிரஸ் தலைமையானது திமுகவுடனான சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக 5 பேர் கொண்ட குழுவை அமைத்திருக்கிறது. அந்த 5 பேர் கொண்ட குழுவில் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் சூரஜ் செட்டே, நிவேதித் ஆழ்வா, ராஜேஷ்குமார் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் தமிழக மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடாங்கர் உள்ளிட்டோர் இருக்கிறார்கள். இதில் நிவேதித் ஆழ்வா என்பவர்தான் தாவேகாவுடன் அவர் தொடர்ந்து நடிகர் விஜய்க்கு நெருக்கமானவர் என்றும் அவரோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாகவும் கூறப்பட்டு வந்த நிலையில் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த நிவேதித் ஆழ்வா காங்கிரஸ் தாவேகா கூட்டணிக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருபவரும் இப்போது திமுக கூட்டணியுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு அவர் அந்த 5 பேர் கொண்ட குழுவில் இணைத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த குழுவின் மூலமாக, இந்த குழு அறிவிப்பின் மூலமாக இந்தியா கூட்டணியின் ஒற்றுமையை இந்த அறிவிப்பு காட்டுகிறது என்று மூத்த காங்கிரஸ் தலைவர் ப. சிதம்பரமும் கருத்து தெரிவித்திருக்கிறார். இதனால் திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியேற போகிறது என்ற சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவில் இன்றைய இந்த கூட்டணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணியில் கிரீஷ் ஜோடங்கர் மற்றும் நிவேதித் ஆழ்வா, ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுவது தொடர்பான பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் கிரீஷ் ஜோடங்கர் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி செல்வாக்குள்ள 125 தொகுதிகளை அடையாளம் காணும்படி அவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசியதுதான் இந்த கூட்டணி குழப்பத்திற்கு முதல் பிள்ளையார் சொல்லி போட்டது. அதன் பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார், அதன் பின்னர் நிவேதித் ஆழ்வா ஆகியோரும் இந்த திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இடம்பெறுவது தொடர்பாக பல்வேறு சந்தேகங்கள் மற்றும் அவர்களுடைய விருப்பங்களை, சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்து வந்தார்கள். அவர்களையும் இந்த திமுக கூட்டணியோடான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் உள்ள 5 குழுவில் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் செல்வ பெருந்தகை மற்றும் சூரஜ் செட்டே, நிவேதித் ஆழ்வா, ராஜேஷ்குமார் மற்றும் கிரீஷ் ஜோடங்கர் இந்த 5 பேர் கொண்ட குழு முதல் கட்டமாக திமுக தலைமையுடன் முதல் கட்ட பேச்சுவார்த்தையை அடுத்த வாரம், அதாவது புதன் அல்லது வியாழக்கிழமைகளில் நடத்தக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. முதல் கட்டமாக காங்கிரஸ் கட்சிக்கான தொகுதிகள் இறுதி செய்வதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவில் உள்ள 3 பேர் ஏற்கனவே திமுக கூட்டணிக்கு எதிராகவும் கூடுதல் இடம் தொடர்பாகவும் கருத்துக்களை தெரிவித்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் அவர்களை வைத்தே காங்கிரஸ் கூட்டணியை இறுதி செய்வதற்கு மத்திய காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமை முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் காங்கிரஸ் மற்றும் திமுக இடையேயான தொகுதி பங்கீடு விரைவில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த முறை போலவே அந்த 25 தொகுதிகளை வாங்குவதற்கா அல்லது 25 தொகுதிகளை தாண்டி கூடுதலான எண்ணிக்கையில் தொகுதிகளை பெறுவதற்கா என்பது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடிவடைந்த பின்னர்தான் தெரிய வரும். பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் அங்கு 61 தொகுதிகளில் போட்டியிட்டு 6 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்ற நிலையில் கடந்த முறை பெற்ற 25 தொகுதிகளை மட்டுமே இந்த முறை கொடுக்க திமுக தலைமை முடிவு செய்திருப்பதாகவும் கூடுதலாக தொகுதி வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. திமுகவுடனான தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் இந்த புதிய குழு அடுத்த வாரம் ஈடுபடும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. சர்மிளா.